விவாதத்தை திரு தமிழ்மணி சார்ட்டு துவங்குறேன். தேர்தல் களத்தில் திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தும் அதிமுக தாவேகா கட்சிகள். திமுகவுக்கும் அதிமுகவும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இன்னும் சொல்லப்போனால் தாவேகாவும் திமுகவுக்கு நாங்கள் தான் எதிர்ப்பில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே 26 யார் யாருக்கு எதிராக இருக்காங்க சார்? முதல் கேள்வி, அவங்க கூர்மைப்படுத்துறது ரொம்ப இயல்பு. ஆளுங்கட்சியை எதிர்த்து தானே கூர்மைப்படுத்த முடியும். நீங்கள் மற்றதெல்லாம் எதிர்கட்சி, திமுக ஆளுங்கட்சி. அதை தோக்கடிக்கணும்னா தங்கள் ஆயுதங்களை கூர்தீட்டுவது கரெக்ட், தப்பல்ல. 2, இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டிங்கிறது ரெண்டுமே தப்பு. ஏன்னா திமுக கட்டுக்கோப்பாக ஒரு 7-8 கட்சிகளை வைத்துக்கொண்டு இன்னைக்கு நாளைக்கு என்ன ஆகுங்கிறது நான் யோசனையும் சொல்ல தயாராக இல்லை. கட்டுக்கோப்பாக இருக்காங்க. அவங்களுடைய வாக்குகளை வச்சுக்கிட்டு இவங்க தாவேகாவுக்கு யாரும் கூட்டணி ஒரு கட்சின்னுட்டு எனக்கு தெரிஞ்சு கல்லப்படலை. இருக்கலாம், இங்கே ஒரு யுத்தம் நடத்தக்குள்ள தேர்தலுங்கிறது ஒரு யுத்தம் தான். நீங்கள் புரிஞ்சுக்கணும், படை வீரர்கள் 10,000 பேர் இருந்தாலும் அவர்களை வழி நடத்த ஒரு 10 தளபதிகள் இருக்கணும். அங்கே யுத்தத்தில் அனுபவம் உள்ள, தேர்தல் கடத்தில் அனுபவம் உள்ள செங்கோட்டையனை தவிர வேறு யாரும், விஜயும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், எந்த அனுபவம் உள்ளோம். ஸோ ஒரு 10,000 வீரரை வச்சுக்கிட்டு ஜெயிச்சிடலாம்னு சொன்னால் தப்பு. எந்த கட்சியும் கூட பெரிய பேர் சொல்கிற மாதிரி கட்சி இல்லை. அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட அதான். தளபதிகள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பலத்தை வச்சு பார்க்கக்குள்ள திமுக பெரிய அளவுக்கு இன்னைக்கு பலமாக இருக்குது. பாஜக ஒரு மிகப்பெரிய கட்சின்னு என்னால் சொல்ல முடியல. எம்ஜிஆர் அன்னைக்கு கட்சியை துவங்கும் போதும், அன்னைக்கு ஆட்சிக்கு வரும்போதும் இந்த மாதிரி தானே அவரும் வந்தார். யார்? எம்ஜிஆர் சார். எம்ஜிஆர் அதுக்கு முதல்லையே 35 வருஷமாக அரசியலில் இருக்கார். எம்எல்ஏ எம்எல்சி ஒரு பெரிய வள்ளல்னு பேர் வாங்கிட்டார். 74 பாண்டிச்சேரியில் ஜெயிச்சிட்டார் அவர் ராமசாமின்னு ஒரு சிஎம். 72 இதில் ஜெயிச்சிட்டார் திண்டுக்கல்லில். கோயம்புத்தூரில் அரங்கநாயக 2 பேரும் பை எலெக்ஷனில் ஜெயித்தாங்க. அவர் வரும்போது முழுதாக ஆயுதபாணியாக வந்தார். கேடர் வைஸில் கேட்குறேன் சார், நிர்வாகிகள் வைஸில் கேட்குறேன். அன்னைக்கு திமுகவில் வலிமையான நிர்வாகிகள் இருந்தாங்க. இல்லை இல்லை இல்லை, அதில் பாதி பேர் இவர்கிட்ட வந்துட்டாங்க சார். 72 அக்டோபரில் ஒரு வெளியே அனுப்பிச்சாங்க. நாவலர் நெடுஞ்செழியன்லாம் பின்னால தானே சார் வராரு சார். நாவலர் நெடுஞ்செழியன் ஒரு மாதிரி பேசுவாரே தவிர ஒரு மிகப்பெரிய தலகர்த்தர்னு என்னால். அதனால தானே சார் அவரே ஜெயிக்கலை. கலைஞர்கிட்ட அவர் சொன்ன இடத்துல உட்காந்துக்கிட்டாரு. அதனால் அது தவறு. அவர்கிட்ட எம்ஜிஆர்கிட்ட ஆட்கள் இருந்தாங்க. யார் வலிமையா? இப்போ இங்க அன்பழகன் இருந்தாங்க, நாவலர் இருந்தாங்க, எல்லாம் திமுக பக்கம் இருந்தாங்கல்ல. இங்க இருந்த வலிமையான நபர்கள் யார் எம்ஜிஆர் கூட போனாங்க சார்? கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு ஒன்றிய செயலாளர் அங்கே இருந்தால், துணை செயலாளர் இங்கே இருந்தாங்க. இதுதான் அன்றைய நிலைமை. எனக்கு நேரடியாக தெரியும். எனக்கு பாதி பேர் சேர்த்து போயிட்டா எனக்கு பேர் தெரியாமல் இருக்கலாம். 100%. அதனால தான் திண்டுக்கல்லில் தனியாக சவால் விட்டு நிற்க முடிஞ்சது, அவரால் ஜெயிக்க முடிஞ்சுது. கோயம்புத்தூரில் அரங்கநாயகத்தை எம்எல்ஏ ஜெயிச்சிட்டார். அவர் ஆட்சிக்கு வரத்துக்கு முதல்லையே, தமிழ்நாடு ஆட்சிக்கு வரத்துக்கு முதல்லையே இதில் ஜெயிச்சிட்டார், பாண்டிச்சேரியில் ராமசாமியை போட்டு. அதனால் அந்த கம்பேரிசன் தவறுன்னு நான் நினைக்கிறேன். இது இவங்க இன்னும் 2 பேரும் உள்ள அதிமுகவுக்கும் பேர் சொல்கிற அளவுக்கு பெரிய மோடியெல்லாம் சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு கீழே பெரிய கட்சி தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இல்லை சார். எம்ஜிஆருடைய முதல் அமைச்சரவையில் ரொம்ப வலிமையான அமைச்சர்கள் அப்படின்னு யார் இருந்தாங்க சார் அன்னைக்கு? சார் 77ல் எம்ஜிஆர் யாரும் வலிமையாக இருந்துடக்கூடாதுன்னு நினைச்சாருக்குது தான் சார் உண்மை. தன்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஜெயலலிதாவும் அதான் அந்த கால்குலேஷன் தானே விஜயும் பண்ணுறாரு. யாருங்க? இல்லை சார், அவர்கிட்ட ட்ரெயின்டு ஆட்கள் இருந்தாங்க. அவரை தன்னை அசெப்ட் பண்ணிக்கிட்டு புரட்சி தலைவர், புரட்சி நடிகர். இது அப்படி அல்ல. நீங்கள் ஒரு
ஒரு 10 தடவை எலெக்ஷன்ல நின்னது அங்க 10 பேர் சொல்லுங்க பாப்போம். இல்ல, யாரும் நீங்க கிடையாது. திமுக திமுகல அண்ணாவுடைய அமைச்சரவையில கருணாநிதி இருக்காங்க, நெடுஞ்செழியன் இருக்காங்க, சத்யவாணி முத்து இருக்காங்க, கே மதியழகன் இருக்காங்க, கோவிந்தசாமி இருக்காங்க. அப்படி அந்த பட்டியல் நம்ம எவ்வளவோ வளர்த்துட்டு போகலாம். எல்லாருமே ஒரு ஸ்டால்வார்ட்ஸா இருந்தவங்க சார். உண்மை, நீங்க சொல்றது தவறுன்னு சொல்லலை. அவர்கள் எல்லாமே 30-35 வருஷம் அந்த கட்சியில் இருந்து மாவட்ட செயலாளர். அன்பில் இன்னும் பெரிய பேர் நீங்கள் சொல்கிறது. அன்பில் கேட்டாங்க, ஒரு கலெக்டர் கேட்டான், நீ மாவட்ட செயலாளர் என்னன்னு கேட்டான். அன்பில் சொன்னார், நீ கலெக்டராக இருக்கில்ல, அதை மாதிரி நான் கலெக்டர்னு அர்த்தம்னு சொன்னேன். கலெக்டர்கிட்ட நேரடியாக. அதை மாதிரி திறமை வாய்ந்தவர்கள் அன்பிலெல்லாம் நீங்கள் மதுரை முத்துவையோ அன்பிலையோ ஒர்க்கிங்கில் ஒரு தேர்தல் நடத்துறதுல அவங்களுக்கு ஈடு இணையே கிடையாது. நான் அதை மறுக்கல. பட் ஆனா திமுக அன்னைக்கு இருந்த அமைச்சரவை மாதிரி எம்ஜிஆர்ட்ட யாரும் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை சார். என்ன அன்னைக்கு என்ன சார், அதே மாதிரி விஜயாலயம் அவர்களை போல் உருவாக்க முடியும். இல்ல, பிரிந்து வந்தவர் இவர், பிரிந்து வந்தவர். அந்த சீனியர் எல்லாம் அங்க தங்கிட்டாங்க. ஏன் விஜயால அப்படியா திறமையானவர்களை உருவாக்க முடியாது அப்படின்னு? இல்ல, விஜயால அந்த மாதிரி திறமையானவர்களை உருவாக்க முடியாது சார். உருவாக்குனா நானும் ஒத்துக்கிறேன், கைதட்டுறேன் சார். நான் ஒருத்தனை காமிச்சேப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் இல்லைங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லை ஏன் முடியாதுன்னு செய்கிறீங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியாது இல்லையா? எப்படி சொல்ல முடியும்? இது வரைக்கும் ஒரு ப்ரூவ் பண்ணலன்னு நான் சொல்லலாம். இது வரைக்கும் அவர் தான் யாருங்கிறத நிரூபிக்கலை. எம்ஜிஆருக்கு அந்த நிலைமை இல்லை. அரகநாயகி ஜெயிச்சாச்சு, ஒரு யூனியன் டெரிட்டரி ஜெயிச்சாச்சு, இதில் திண்டுக்கல்ல ஜெயிச்சாச்சு மாயத்தேவர். அவர் ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தார். அந்த கம்பேரிசன் யார் பண்ணாலும் தவறு. சரி, இன்னைக்கு யாருக்குள்ள போட்டி சார் நீங்க பார்க்குறீங்க? ரொம்ப ஒண்டர்ஃபுல் கொஸ்டின் சார். சார், இன்னும் ஜனவரி 31 வரைக்கும் யாரும் உறுதியாக பதில் சொல்ல முடியாது சார். இதோ பிஜேபி இப்போ தான் இபிஎஸ் கட்சிக்காரங்கிட்ட கூட்டம் போட்டு நான் வைக்கிற கூட்டணி ஒரு கன்கரன்ஸு, ஆன்டிசிபேட்டரி கன்கரன்ஸ் வாங்கிட்டார். கிட்டத்தட்ட பிஜேபியும் அதை கொடுத்துருச்சு, அவங்க பிரசிடெண்ட்டுக்கு கொடுத்துருச்சு. இதுக்கு பிறகு இப்போ தான் மீட் பண்ணுறாங்க. நேற்று மீட் பண்ணி ஏதோ என்ன பேசுகிறாங்களோ எனக்கு தெரியாது, நான் சொல்ல விரும்பலை. டெல்லிக்கு போகிறார், இன்னெல்லாம் பேசுகிறேன்னு. அடுத்து அமித்ஷா இங்கே வர்றாரு. டேட்டு தான் உறுதியாகன்னு கன்ஃபார்ம் ஆகலை. 15ஆம் தேதி சொல்லி விஜய்க்கு சார் 15ஆம் தேதி சார் கன்ஃபார்ம் ஆச்சா? ஆனால் இவர் 14 அங்கே பார்க்குறதாக சொல்கிறார். அதனால தான் எனக்கு கொஞ்சம் அதில் தடுமாற்றம் இருக்குது சார். இவர் விஜய்க்கு 2 பெரிய சிக்கல் இருக்குது சார். ஒன்று, சிபிஐ கிடுக்கி பிடி போடும், வேறு வழியே கிடையாது. என்னாச்சு, நீ ஏன் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க சார். அங்கே செத்து கீழே விழக்குள்ள இவர் கவனிச்சாரா இல்லையான்னு நான் பதில் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க விழுந்த பிறகு ஒரு பேசிக்கிட்டு இருக்கார். அது ஃபோட்டோ எல்லா கேமராவிலும் அநேகமாக உங்கள் கட்சி உங்கள் டிவி கேமராவில் கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. அது க்ளீனாக வச்சு எல்லாம் சிபிஐ வெயிட் பண்ணுறான். எல்லாரையும் வாங்கிட்டான். அங்கே இருந்த மக்கள், கடை வச்சுருந்தவன், அந்த கட்சிக்காரர்கள் நடத்தவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டான் ஸ்டேட்மெண்ட்டு. இவர்கிட்ட போக்குள்ள இவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சினிமா பேசணும் எழுதி கொடுத்தா டயலாக் படிப்பாரை தவிர ஒரு சிபிஐ வந்து ஒயிட் காலர் அஃபென்ஸை ஹேண்டில் பண்ணுறவன். நம்ம போலீஸ் மாதிரி இல்லை சார். அவனுக்கு அந்த விஷயத்தை பற்றியே கேட்க மாட்டான். சுற்றி கேட்டுக்கிட்டு இருப்பான், அந்த விஷயத்துக்கு வரமாட்டான். என்னடா வரமாட்டேங்கிறேன்னு நாமளாம் ஆர்வத்தில் உணர்வோம் அவங்ககிட்ட. அதுதான் கேட்கலையே நம்ம நல்ல ஆன்சரை சொல்லிவிடுவோம், மாட்டிக்குவோம். அதுதான் சிபிஐ ஐபி மெத்தட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த வகையில் அவருக்கு அந்த சிக்கல் இருக்குது. டிஎம்கேக்கு 2 பெரிய சிக்கல்கள் இருக்குது. ஒன்று, நேரு 2000 சொச்சம் பக்கம் கோடிக்கணக்கு, எனக்கு சைபர் தெரியல எத்தனை கோடின்னு வெளியிட்டுட்டாங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தையில் கேட்டால் சம்பந்தம் இல்லைன்ட்டு விட்டுட்டார். என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரம் 10 நாள் அமித்ஷா வந்துட்டு போன பிறகு அந்த கடிதங்கள், பேசின பேச்சு எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் கேட்கல, புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொன்றா லீக் பண்ணுவாங்க, கைது பண்ண மாட்டாங்க. கைதானா அவர் தியாகி ஆகிடுவார், ஹீரோ ஆகிடுவார். தமிழ்நாட்டில் பண்ண மாட்டாங்க அவர். நேரு கேரக்டர் அசாசினேஷன் நடந்தது தான், பொய் தயார் பண்ணல அவங்க. 1. நம்பர் 2, 23 நவம்பர் வரைக்கும் ஒரு தலைமை நீதிபதி இருந்தார்.
அவருக்கு சில கருத்துக்கள், அது சரி தப்பு அப்புறம் நான் பேசுகிறது முறையாக இருக்காது, வக்கீலார் இருந்துச்சு. அவர் கேட்குறாரு, டாஸ்மாக் ஸ்டேட்டு தானே அவன் நடத்துகிறான், நீங்கள் அதில் எப்படி போய் ஸ்டேட்மெண்ட் வாங்குவீங்க? மத்திய அரசு வாங்கின இடி வாங்கின ஸ்டேட்மெண்ட்டை கேட்குற ஓப்பன் கோர்ட்டில் இது கேட்டார். எப்படி வாங்குவ நீ? ஸ்டேட்டு பவரில் இன்டர்ஃபியர் பண்ணலையா? மன்னிச்சுங்க, நானாக இருந்தால் கும்பிட்டுட்டு சொல்லியிருப்பேன், ஐயா தப்பு. இடிக்காரன் லஞ்சம் வாங்கிட்டான்னு தமிழ்நாட்டு போலீஸ் அவனை கைது பண்ணி 30 நாள் ஜெயிலில் வச்சு தெரியுமா ஐயா? உண்மைதானே? ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் எப்போ வீக்காக பேசலாம் பாருங்க சார். அப்போ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பவரில் இன்டர்ஃபியர் பண்ணுறதா? ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு குற்றம் செய்தால் அவனை கைது பண்ணாங்க. விசாகன் ஒரு எம்டி டாஸ்மாக், அவர் நடவடிக்கை ஒன்றே போதும் இவங்க மாட்டிக்கிட்டாங்கங்கிறதுல உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, மற்றவங்க பார்த்துருப்பாங்க. அவரை விசாரித்து ஒரு லேடி ஆஃபீஸர், இவர் எம்டி விசாகன், எல்லாரையும் வீடியோ எடுத்துட்டாங்க. டாஸ்மாக் இவர் காரெல்லாம் ஃப்ரண்டில் நிற்கிது, யார்ட்டையும் மாட்டிடக்கூடாதுன்னு பேக் டோரில் ஓடியாந்தாங்க நின்று ஒரு ஆட்டோவில் ஏறிக்கிட்டு போடாங்கிறார் ஆட்டோ. எல்லோரும் பார்த்தாங்க சார். நீங்கள் பார்த்தீங்களா எனக்கு தெரியாது, நான் பார்த்தேன், பல பேர் பார்த்தாங்க. அது ஒன்றே ப்ரூவ் பண்ணிச்சு. ஏன் ஃப்ரெண்ட் வெளியே உன் கார் வெளியில் நிற்குது, நீ வந்தது ஃப்ரண்ட் டோரில் வந்த, ஸ்டேட்மெண்ட் 1.5 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ கொடுத்ததோ ரெக்கார்ட் பண்ணிட்டான் வீடியோவில். ஏன் ஓடுற? பேக் டோரில் வந்து ஒரு ரோட்டில் நிற்கிற ஆட்டோவை பிடிச்சி, அவன் இவர் யாருன்னு கூட தெரில, ஆட்டோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிற கார் அந்த நிகழ்ச்சி, ஏறி ஓடுறாரு. இது எப்போ குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குன்னு சொல்கிறான்ல, இதுதான் சார் அது ஆட்டோவில் போன கதை, ஆட்டோ கதை. எனவே அதெல்லாம் ஒவ்வொன்றா வரும். உங்களுக்கு ஒரு 31 ஜான்வரி போல் ஓரளவுக்கு யார் தோப்பாங்க ஜெயிப்பாங்கன்னு நம்ம அசஸ் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். திமுக வெர்சஸ் அதிமுக என 43% பேர் வாக்களித்திருக்கிறாங்க. திமுக வெர்சஸ் தாவேகா என 37% பேரும், அதிமுக வெர்சஸ் தாவேகா என 3% பேரும், 4 முனை போட்டி என 17% பேரும் வாக்களித்திருக்கிறாங்க. அதே கேள்வியை யூடியூப் பக்கத்தில் முன்வைத்திருந்தோம். அதற்கு திமுக வெர்சஸ் அதிமுக என 51% பேரும், திமுக வெர்சஸ் தாவேகா என 37% பேரும், அதிமுக வெர்சஸ் தாவேகா என 3% பேரும், 4 முனை போட்டி என 9% பேரும் வாக்களித்திருக்காங்க. தமிழ்மணி சார், நான் எப்பொழுதுமே இதை நம்புறதில்லை வெளிப்படையாக, அதனால் இதுக்கு இதை வச்சு பதில் சொல்லலை. ஒரு கருத்து இங்கே தெரிவிக்கப்பட்டது, எடப்பாடி பழனிசாமி பாஜக கண்டு பயப்படுறார் அப்படின்ட்டு ஒரு பொதுவான கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஒன்று சொல்கிறேன், என் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேன் அமித்ஷா, ஹோம் மினிஸ்டர். 3 மணிக்கு ஒருத்தர், இவர் இல்லை தலைவருக்கு எலெக்ஷன் நடத்தி முதல்ல ஒரு நாமினேஷனை நீ வாங்கினீன்னா, இவர் இருக்கிறவர்கிட்ட இல்லை யாரோ ஒருத்தர்கிட்ட, அதுக்கு பிறகுதான் வருவேன்னு வீட்டில் இருந்த தைரியசாலி இபிஎஸ். இவர் 3 தடவை மீட்டிங்கை மாற்றி வச்சார். உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்கள் தொலைக்காட்சியும். காலைல 11 மணிக்கு சர்வகட்சி மீட்டிங், வரமாட்டேன்ட்டார் இபிஎஸ். இந்த தலைவரை வச்சுக்கிட்டு நான் தலைவரை ஏற்றுக்க முடியாது, நடத்த முடியாது, தலைவரை உங்கள் கட்சிக்கு திருப்பி அதை 12:30 மணிக்கு வச்சார். திருப்பி அதை 3 வரமாட்டேன்ட்டார். எப்போ செய்தி வருதோ, நீ ஒரு நாமினேஷன் போட்டிருக்காரு ஒருத்தர்னுட்டு, நடந்ததா இல்லையா சார்? நடக்கலையா? என்ன நீங்கள் நெறியாளர், அதனால தான் கேட்டேன். அவன் தலைவன் அந்தாலும் பயப்படுறான்னு சொன்னால் அப்புறம் என்ன சார் செய்ய முடியும்? அவர் ஒரு கட்சியினுடைய, அகில இந்திய கட்சியினுடைய மாநில தலைவரை மாற்றுகிற திறமை இருக்குமானால் அவன் பயப்படுறவன் இல்லை. இந்த கணிப்பு பற்றி கேட்குறீங்க இல்லையா, மக்கள் தீர்ப்பு, இது ஒரு பொதுவான டெண்டன்சியை வெளிப்படுத்துது. அதாவது திமுகவுக்கு எதிராக அதிமுக முதலிடத்தில் இருக்கு. இந்த கணிப்பின்படி திமுகவுக்கு எதிராக தவேக என்பது 2வது இடத்துல இருக்கு. என்னுடைய பார்வையில் இது மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது. அதான் எப்படி மாறிக்கொண்டிருக்குதுன்னா, அதிமுக இடத்திற்கு தவேக வந்து கொண்டிருக்கு. இது ஒரு கணிப்பு, நான் விரும்புகிற ஒரு சூழல்லாம் இல்லை. நான் விரும்புகிறது என்னன்னு முதல்ல நான் சொல்லிட்டேன், இது இப்படி தான் நல்லதுன்னெலாம் நான் சொல்லலை. ஆனால் அந்த போக்கு இருக்குது. ஏன்னா விஜய் பற்றியும் தவேக பற்றியும் பெரிதும் குறைத்து மதிப்பிடப்படுதுன்னு நான் கருதுகிறேன்.
விஜயனுடைய வலிமை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரசிகர்கள் படத்தை விரும்புகிறாங்க, பெண்கள் சொல்கிறாங்க, கருத்து சொல்கிறாங்க, கூட்டம் சேரு, இது 1/3 பங்குக்கும் குறைவு தான். இன்னும் 2 பங்கு வலிமை எதில் வருதுன்னா, அவர் பாஜகவை எதிர்ப்பதாக அறிவிப்பதில் வருது. செய்கிறாரா இல்லையாங்கிறது அப்புறம். இது கொள்கை எதிரிங்கிறார். ஒரு நெருக்கடி வரும்போது ஒரு விவாதத்தில் ஒருத்தர் பாஜக ஆதரவாளர் சொன்னார், இது அருமையான சந்தர்ப்பம், பாஜகவோட போய் சேர்ந்துடுறதுக்கு இதான் சந்தர்ப்பம்னார். நிறைய பேர் அப்படி செஞ்சிருவாரோன்னெலாம் நினச்சாங்க. அவர் உஷாராக இருந்தார், அதை மறுத்துட்டார். நாங்கள் பாஜக தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பாஜகவோட உறவில்லைன்ட்டார். கடுமையாக எதிர்க்கிறாரா இல்லையாங்கிறது அப்புறம். ஆனால் அதை ஏற்றுக்கலை. அடுத்தது திமுக எதிர்ப்பு. இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளும் பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவில் 2/3 பங்குக்கு மேல். இந்த ஆதரவை அவர் எப்படி அமைப்பு வழி திரட்டுவார், வாக்குகளாக எப்படி மாற்றப் போறார்கள் அடுத்த கேள்வி. இது ஒரு காலத்தில் எம்ஜிஆரை பற்றி இப்படி குறைத்து மதிப்பிட்டார்கள். 73 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் திமுக டெபாசிட் இழந்த போது தான் எம்ஜிஆரோட உண்மையான வலிமை. அவங்க என்ன எம்ஜிஆரோட வலிமைன்னா, அவருக்கு ரசிகர்கள் இருந்தாங்க, திமுக தலைவராக இருந்தார், பொருளாளராக இருந்தார் என்பதையெல்லாம் காட்டிலும் அன்றைக்கு இருந்த ட்ரெண்ட் இருக்கு பாருங்க, திமுக எதிர்ப்பு ட்ரெண்டு, அதை சரியாக அவர் ரெப்ரசன்ட் பண்ணார். அந்த தொகுதியில் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2வது இடம் காமராஜ் தலைமையிலான பழைய காங்கிரஸ் வந்தாங்க, பிபி சிந்தன் வந்தார். 3வது இடம் திமுக டெபாசிட் போனிச்சு. 4வது இடம் இந்திரா காங்கிரஸ் பரிதாபமான தோல்வி அடைஞ்சிச்சு. இதுதான் அன்னைக்கு இருந்த பொலிட்டிக்கல் ட்ரெண்டை வெளிப்படுத்தினுச்சு. இன்னைக்கு பொலிட்டிக்கல் ட்ரெண்டு இட்ஸ் க்ரோயிங் டுவர்ட்ஸ் ஏடிஎம்கேயை தாவேக்க ரீப்ளேஸ் பண்றதை நோக்கி போய்கொண்டிருக்கு. நன்றி. இந்த 5-6 மாசத்துல என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியாது. ரவி சார், இல்லை, எம்ஜிஆர் ஐயாவை பற்றி அவர் சொன்னதுக்குள்ளே நான் போனேன்னா விவாதம் நீண்டமாக போகும். பட் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும். எம்ஜிஆர் ஐயா ஒரு பக்கம் பேரவைன்னு ஒன்று வச்சுட்டு இருந்தார், ஒரு அறிவார்ந்த ஸ்டேட்ஸ்மேன் கமிட்டின்னு ஒன்று வச்சுட்டு இருந்தார். இவர் இப்போதைக்கு செங்கோட்டையன் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காரு. இப்போ கேள்வி என்னென்னா, உங்களுடைய வாக்கிலேயே முதலையும் 4ஐயும் கூட்டினீங்கனாலே அது திமுக அண்ட் வாசஸ் அதிமுக தான் தெரிஞ்சிடும். 2-3 கருத்து சொன்னார், அதுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். தேர்தல் ஆணையரை நிர்ணயிக்கிறதுல தலைமை நீதிபதி எந்த தேர்தலில் பண்ணாருன்னு சொல்லுங்கள். எந்த தேர்தலில் நீதிமன்றம் ஒரு ஆளை வச்சு தேர்தல் ஆணையத்தை முடிவு பண்ணிச்சு, அதை பிஜேபி தூக்கிடுச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு கருத்து தெரிவித்தாங்க, அந்த கருத்துக்கு மறுதளித்தோம் அப்படிங்கிறதோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது தேர்தல் ஆணையருக்கு இம்யூனிட்டி கொடுத்தது பிஜேபி இல்லை, அம்பேத்கர். கவர்மெண்ட்டுக்கும் சிஇசிக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத முடிவெடுத்தது அம்பேத்கர், பிஜேபி இல்லை. 3வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஐஎம்எஃப் குவார்ட்டர் விஷயத்தை பற்றி சொன்னார். அந்த ஐஎம்எஃப் சீனாவையும் சீக்ரெட்டில் தான் வச்சுருக்குங்கிறத தகவலை அவர் சொன்னார்னா கம்யூனிஸ்ட்டுக்கு உதவும். திருப்பரங்குன்றம் போர்டில் அறங்காவலருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். 90% கோவில்களில் அறங்காவலர்களே கிடையாது. திருப்பரங்குன்றத்தில் யார் அறங்காவலர்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். அப்படி இருந்தால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை பின்பற்றி தீபம் ஏற்றுவதா வேண்டாமான்றதை முடிவு பண்ணிக்கலாம். இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் அந்த நிர்வாகம் நிர்வாக குழுவும் நாங்கள் தீபத்தூணில் தொடர்ந்து ஏற்றிக் கொண்டிருக்கிறோம் கார்த்திகை தீபம். இது அளவை கல்லில் டைவர்ட் பண்ண விரும்பல. அதெல்லாமே இந்து அறநிலையத்துறைன்னு வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலை சந்திக்கும் போது கம்யூனிஸ்ட் கூட்டணியை வைத்துக் கொண்டு சந்திச்சாரு. எம்ஜிஆர்ன்றவரை நடிகருங்கிறதுனால நான் இது பண்ண விரும்பல. அவர் எம்ஜிஆர் பேரவை பல முடிவுகளை களத்தில் திமுகவாக எடுத்துக்கொண்டிருந்தது. விஜய்க்கு அதெல்லாம் தெரியாது. முஸ்தபா சார், என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் பேரவை மாதிரி விஜய் அவர்கள் விஜய் மக்கள் பேரவை வச்சு தான் 100 சீட்டு கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கிறாரு, அரசியல் களத்தில் இருக்கிறாரு. இன்றைக்கி கிரவுண்ட் ரியாலிட்டியில் பார்த்தா இங்கே உங்கள் கருத்தை பார்த்தீங்கன்னா 6% வித்தியாசம் வருது திமுகவா தாவேகா என்ற அடிப்படையில். சார், என்ன தான் எடப்பாடி பார்த்தீங்கன்னா நெஞ்ச நிமித்து நான் பாஜக எதிர்க்கிறேன்னு சொன்னாலும் அமித்ஷா உட்காரும் போது பக்கத்தில் அண்ணாமலை உட்காந்து தான் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? நான் உள்கட்சியில் தலையிட மாட்டேன் அப்படின்னு தலையிட்டு இருந்த பாஜக கொஞ்சம் உத்தரவாதம் கொடுத்து தான் ஆகணும். அதெல்லாம் தாண்டினாலும் நான் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சியை ரன் பண்ணுமா, நான் போய் உட்கார சொன்னேன்ல பீச்சில் 3 வாட்டி முதலமைச்சர் தர்ம யுத்தம் நடத்த சொன்னல, அவரை கொண்டாந்து சேர்த்து வச்சு தான் ஆகணும். கவர்னர் கைப்பிடிச்சி கொடுத்து தான் ஆகணும். இதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி பாஜக எதிர்க்க மாட்டாருன்ற களத்தில் நான் பார்க்குறேன்.